இப்போ வந்து நம்ம எடுத்துக்காட்டு 2.56 பார்க்க போகிறோம். அதில் வந்து கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப்படி ப்ளஸ் 19 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதோட கூடுதலை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா இருக்குது. அது என்னதுன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர்டு ஈக்குவல் டு n ஆஃப் n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 பை 6. இதுதான் இந்த ஃபார்முலா. இப்போ வந்து இந்த n ஸ்கொயர் இருக்கிற இடத்துல வந்து இங்கே 19 ஸ்கொயர்னு இருக்கா. அப்போ வந்து n ஈக்குவல் டு 19. இப்போ வந்து இந்த தொடரோட கூடுதல் தான் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 19 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த n இருக்கிற இடத்துல வந்து இப்போ வந்து நம்ம 19 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து 19 இன்ட்டு இங்கே வந்து n ப்ளஸ் 1 இருக்கா. அப்போ வந்து 19 ப்ளஸ் 1 கிட்ட வந்து இங்கே 2n ப்ளஸ் 1 இருக்கா. அப்போ வந்து இங்கே 2 இன்ட்டு 19 ப்ளஸ் 1 இங்கே வந்து பை 6 இருக்கும். அந்த பை 6 போட்டுக்கிறோம். நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 19 அப்படியே இருக்கும். இந்த 19 கூட 1 கூடனா நமக்கு வந்து 20 கிடைக்குமா. அதுக்காக வந்து 2ஐயும் 19ஐயும் பெருக்கணும் நமக்கு வந்து 38 கிடைக்குமா. 38 கூட 1 கூடனா நமக்கு வந்து 39ன்னு கிடைக்குமா. இந்த பை 6 அப்படியே இருக்கும். இப்போ வந்து இதையும் ரெண்டாவது வைப்பரில் வகுக்க முடியுமா. 3 2 6 1 2 2 0 அப்படி போடுவோம். இதையும் மூணாவது வைப்பரில் வகுக்க முடியுமா. 1 3 3 இங்கே 1 3 3 3 9. அப்போ வந்து 19 10 13 இது எல்லாத்தையும் பெருக்கணும் நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2470ன்னு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ரெண்டாவது சம் செய்ய போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் அப்படி 105 ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து 5 ஸ்கொயர் வந்து காமனாக இருக்கா. அதாவது இப்போ வந்து இந்த 5 ஸ்கொயரை வந்து நம்ம 1 இன்ட்டு 5 ஸ்கொயர்னு போடலாமா. ப்ளஸ் இந்த 10 ஸ்கொயரை வந்து 2 ஸ்கொயர்டு இன்ட்டு 5 ஸ்கொயர்னு போடலாமா. ஏன்னா 2 10 இந்த ஸ்கொயர்டு தானே. அதே மாதிரி தான் இதையும் 3 15ன்னு சொல்லலாமா. அப்போ வந்து இதில் ஸ்கொயர்டா. அப்போ வந்து இது ரெண்டுக்குமே ஸ்கொயர் போட்டுக்கிடுவோமா. ப்ளஸ் இப்படி வந்து 105 ஸ்கொயர் வரைக்குமா. அப்போ வந்து 21 இன்ட்டு 5 105ன்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டுக்குமே ஸ்கொயர் உண்டு. இப்போ வந்து இதை நம்ம வந்து 5 ஸ்கொயர்டை வந்து வெளியே காமனாக எடுத்து எழுதிக்கிற போகிறோம். அப்போ வந்து 5 ஸ்கொயர் இங்கே வந்து 1 தானே இருக்கும். 1க்கு ஸ்கொயர் போட்டாலும் அதே வேல்யூ தானே வரும். அப்போ வந்து 1 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் இந்த 5 ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டோம். அப்போ வந்து 2 ஸ்கொயர் இருக்குது. அடுத்தது வந்து 3 ஸ்கொயர் வந்து மிச்சம் இருக்குது. இப்படி 21 ஸ்கொயர் வந்து மிச்சம் இருக்குது. இந்த 5 ஸ்கொயர் வந்து நம்ம வெளியே காமனாக எடுத்துட்டோம். இப்போ வந்து நமக்கு வந்து உள்ளக்க 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர்னு கிடச்சிட்டா. அப்போ வந்து இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்னதுன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர்டு ஈக்குவல் டு n ஆஃப் n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 பை 6. இப்போ வந்து இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே வந்து வெளியே 5 ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம். அந்த 5 ஸ்கொயர் வெளியே காமனாக வச்சுக்கிறோம். இந்த இதுக்கு வந்து என்னோட வேல்யூ அதாவது n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 21 ஸ்கொயர்டா. அப்போ வந்து n இஸ் ஈக்குவல் டு 21. இப்போ வந்து அதை நம்ம வந்து சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா அப்படி இருக்கும். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இந்த 21 ஸ்கொயர். இப்போ வந்து இந்த 5 ஸ்கொயர் இருக்கா. அந்த 5 ஸ்கொயரை நம்ம வந்து வெளியே அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ வந்து இங்கே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் இதுக்கு தான் வந்து இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து இந்த n இருக்கிற இடத்துல இந்த 21 போடுவோமா. இங்கே வந்து n ப்ளஸ் 1 அப்போ வந்து 21 ப்ளஸ் 1 அக்கிட்ட வந்து 2n ப்ளஸ் 1 அப்போ வந்து 2 இன்ட்டு 21 ப்ளஸ் 1 பை 6 அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 5க்கு ஸ்கொயர் போட்டால் நமக்கு வந்து 25ன்னு கிடைக்குமா. இதில் வந்து இந்த 21 அப்படியே இருக்குது. 21 கூட 1 கூட நமக்கு வந்து 22 கிடைக்குமா. அடுத்தது வந்து 21 கூட 2 பெருக்கணும் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 42ன்னு கிடைக்கும். அது கூட 1 கூட நமக்கு வந்து 43ன்னு கிடைக்குமா. பை இந்த 6 அப்படியே இருக்கும். இப்போ வந்து இதையும் ரெண்டாவது வைப்பரில் வகுக்க முடியுமா. 3 2 6 1 2 2 1 2 2 அதே மாதிரி 1 3 3 7 3 21. அப்போ வந்து இந்த 25 7 இந்த 11 இந்த 43 இது எல்லாத்தையும் பெருக்கணும் நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 82,775ன்னு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டாவது சம்மோட ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து மூணாவது சம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மூணாவது சம் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் 28 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதோட கூடுதலை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வந்து இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து 1 ஸ்கொயர் அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். இதில் வந்து 15 ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்கொயர்லேருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலை வந்து கண்டுபிடிச்சி அதிலிருந்து வந்து இந்த 15 ஸ்கொயரில் இது ஆரம்பிச்சிருக்கா. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 14 இருக்கா. அதாவது
அதாவது 1 ஸ்கொயர்லேருந்து 14 ஸ்கொயர்டு வரைக்கும் உள்ள வேல்யூவை கண்டுபிடிச்சி இதிலிருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும்ல. அதை தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் இப்படி n ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் n + 1 2n + 1 பை 6. இதுதான் ஃபார்முலா. இப்போ வந்து இது அதாவது 15 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ப்ளஸ் 17 ஸ்கொயர் ப்ளஸ் 28 ஸ்கொயர், இதுக்கு தான் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 1 ஸ்கொயர்லேருந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப்படி 28 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலை வந்து கண்டுபிடிச்சி அதிலிருந்து வந்து இந்த 15க்கு முன்னாடி 14 இருக்கா, அப்போ வந்து 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலை கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இப்போ வந்து இதில் வந்து கடைசி இருக்கு வந்து 28 அப்படின்னு இருக்கா, அப்போ வந்து n ஈக்குவல் டு இதுக்கு வந்து 28. இதில் வந்து 14 இருக்கா, அப்போ வந்து இதுக்கு வந்து n ஈக்குவல் டு 14. இப்போ வந்து இதுக்கு இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இதில் n ஆஃப் n + 1 2n + 1 பை 6 இருக்கா, அப்போ வந்து இந்த n இருக்கிற இடத்துல வந்து நம்ம 28 போடுவோமா. n + 1 அப்போ வந்து 28 + 1 அதுக்கப்புறம் வந்து 2n + 1 அப்போ வந்து 2 × 28 + 1. அடுத்தது வந்து பை 6 இருக்கா, அதனால பை 6 போட்டுக்கிறோம். இங்கே வந்து n = 14 நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோமா, அப்போ வந்து இந்த n இருக்கிற இடத்துல 14 போடுவோமா. அடுத்தது வந்து n + 1 அப்போ வந்து 14 + 1. அதுக்கப்புறம் வந்து 2n + 1 அப்போ வந்து 2 × 14 + 1. இதில் இந்த பை 6 நம்ம வந்து அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 28 அப்படியே போட்டுக்கிடுவோம். 28 கூட 1 கூட்டினா நமக்கு வந்து 29 கிடைக்கும். இப்போ வந்து 2 கூட 28 இருக்குன்னா நமக்கு வந்து 56 கிடைக்கும். அது கூட 1 கூட்டினா நமக்கு வந்து 57 கிடைக்கும். இந்த பை 6 அப்படியே இருக்கும். இந்த மைனஸை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 14 அப்படி போட்டுக்கிடுவோம். இன்ட்டு இந்த 14 கூட 1 கூட்டினா நமக்கு வந்து 15 கிடைக்கும். இன்ட்டு இந்த 2ஐயும் 14ஐயும் பெருக்கினா நமக்கு வந்து 28 கிடைக்கும். அது கூட 1 கூட்டினா நமக்கு வந்து 29 கிடைக்கும். இந்த பை 6 அப்படியே இருக்கும். இப்போ வந்து இதை வந்து இந்த 28ஐயும் இந்த 6ஐயும் வந்து 2வது வைப்பரில் வகுக்க முடியுமா. 3 2 6, இங்கே வந்து 1 2 2 4 2 8. அதுக்கிற வந்து இந்த 57ஐயும் இந்த 3ஐயும் 3வது வைப்பரில் வகுக்க முடியுமா. 1 3 3, இங்கே வந்து 1 3 3 மிச்சம் 2 இருக்கா, 9 3 27. அதுக்கிற வந்து இந்த சைடு வந்து இந்த 14ஐயும் 6ஐயும் வந்து 2வது வைப்பரில் வகுக்க முடியுமா. 3 2 6, இங்கே வந்து 7 2 14. அதுக்கிற வந்து இந்த 15ஐயும் 3 வந்து 3வது வைப்பரில் இருக்கா, 1 3 3 5 3 15. இங்கே வந்து இந்த 14 29 இந்த 19 இந்த 3ஐயும் வந்து பெருக்கணும் நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 7714 கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து இந்த 7 இந்த 5 இந்த 29 இது எல்லாத்தையும் பெருக்கணும் நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1015 கிடைக்கும். இப்போ வந்து இந்த 7714 இந்த 1015 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 6699 கிடைக்கும். அப்போ வந்து இந்த தொடரோட கூடுதல் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளோதான்.